அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே மினி விளாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி தான் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பிள்ளைக்கு தக்காளி சட்னினா ரொம்ப பிடிக்கும், அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தக்காளி சட்னி ரெடி பண்ணியாச்சு. பெரிய மகனுக்கு சிறுபருப்பு சாம்பார்னா பிடிக்கும், அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணியாச்சு. என் தங்கச்சி ஃபேமிலி இருக்கிறதால இன்றைக்கி சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணிடலாமா அப்படின்ட்டு சிக்கன் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் பாத்திரம் வர குமிஞ்சு கிடந்துச்சு, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்ச பாத்திரம் அது வரை கழுவணும். எங்கள் அம்மா வந்து காய்கறி வாங்கிட்டு வந்தாங்க. பிரியாணிக்கு தேவையான தக்காளி பழம் பல்லாரி எல்லாமே அப்போ தான் வாங்குற மாதிரி இருந்துச்சு. நான் ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். காய்கறி ரேட்டுலாம் அநியாயம் ரேட்டாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா காய்கறி எல்லாமே நறுக்கிட்டாங்க. எங்கள் அம்மா சூப்பராக பிரியாணி போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். காய்கறிலாம் நறுக்கிட்டு நான் வந்து சிக்கனை வந்து மஞ்சப்பொடி போட்டு கழுவி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் தங்கச்சி வந்து மேரினேஷன் பண்ணி வச்சாங்க. சிக்கன் 65க்கு மசாலா விரைவி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சிக்கனுக்கு கழுவி கொடுத்தேன். பிரியாணிக்கு தேவையான சிக்கனை நான் கழுவி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து பிரியாணி செய்யவும் ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு தேக்கசாலை வந்து நெய் அதோட வந்து எண்ணெய் சேர்த்துட்டு பல்லாரி வேக போட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு பக்கம் வேக போட்டு மூடி வச்சிட்டோம்னா பல்லாரி நல்லா வெந்து வந்துடும். அதில் வந்து அதையும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கிளிப்பிங் எடுக்கவே முடியலை. சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் 65 நல்லா உப்பு உரப்புமா நல்லா பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் தயிர் சம்பல் ரெடி பண்ணியாச்சு. தால்சா ரெடி பண்ணியாச்சு. சூப்பரான சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடி சாப்பிட்டாச்சு. பிள்ளைங்கள்ட்ட சேர்ந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் என் தங்கச்சி பசங்க என்னுடைய பசங்க எங்கேயாச்சும் வெளியே போவோமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸ்கூல் லீவாக இருக்கிறதால பிள்ளைங்க வந்து வீட்டில் போர் அடிக்குமா அப்படின்னு சொன்னதால் சரி சாப்பிடுங்க, சாப்பிட்ட பிறகு எங்கேயாச்சும் போகலாமா அப்படின்ட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருந்தோம். மத்தியானமும் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஐந்தருவியில் போய் குளிக்க போகலாமா அப்படின்ட்டு குளிக்க போவதுக்கும் ஆட்டோவுக்கு சொல்லியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே சாப்பிட்டாச்சா. காலையில் போனோம்னா காலையிலே சாப்பாடு ரெடி பண்ணி அந்த பாத்திரத்தை எடுத்து தூக்கி அங்கே சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இடத்த பார்த்து அப்படி பார்க்கக்குள்ள பெரிய பாடாயிரும். பக்கத்துலேயே குத்தாலம் இருக்கிறதால ஐந்தருவிக்கு போயிடலாமா அப்படின்ட்டு நாங்கள் பிளான் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பிள்ளைங்களுக்கு ஒரே குஷியாக போயிட்டு எங்கேயாச்சும் குளிக்க போகிறோன்னா ட்ராவல்ஸ் வேறு. அது வேறு ஐந்தருவியில் தண்ணி உழுலையா என்னன்ட்டு ரொம்ப டவுட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் குத்தாலத்தில் தண்ணி உழுததான் வந்து நான் வந்து யூடியூப்பில் பார்த்துருந்தேன். பார்த்த உடனே போகிறதுக்கு பிளான் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக பிள்ளைங்க என்ஜாய் பண்ணாங்க. பிள்ளைங்க வந்து போகிற சந்தோஷம் அவ்வளோ குஷியாக இருந்ததால் பிள்ளைங்களும் லீவில் இருக்காங்களா வீட்டில் போர் அடிக்க அப்படின்னுட்டு நாங்களும் சரின்னு சொல்லி கிளம்பியாச்சு. தங்கச்சி வேறு இருக்காங்களா, அதனால் ஃபேமிலி ட்ரிப்பாக போகிறதே சூப்பராக தான் இருக்கும். அதுவும் சாப்பிட்டுட்டு ஒரு பாத்திரமும் எடுத்துகிட்டு போகல. பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்துகிட்டு போனோம். எங்களுக்கு பக்கத்தில் தானே அப்படின்னுட்டு நாங்கள் குளிச்சுட்டு அப்படியே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்து டீயும் குளிச்சதுக்கு சூடாக எதுவும் வாங்கி தாங்கம்மா அப்படின்னு சொன்னதால் ரெஸ்டாரண்ட்டில் நிப்பாட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களுக்கு நல்லா டீ வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்லா இஞ்சி தட்டி போட்ட டீ தான். அதுக்கப்புறம் மிளகா பச்சி அந்த உரப்பே தெரியலை, அந்த சூடாக சாப்பிடுறதுக்கு அழகம்தான் நல்லா இருந்துச்சு. பிள்ளைங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் டீ பஜ்ஜி எல்லாமே சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் எங்களுக்கு சண்டே போச்சு. இந்த மினி விளாக் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா